ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நாம் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ரெகுலராக 12th நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்போம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எடுத்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சியோட சூப்பராக நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து சூப்பராக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போட்டோ எல்லா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து நிறையா, அதாவது முக்கியமாக 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பரை நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 20 ஒன்வேர்ட் பார்த்துடலாம். இந்த 20 ஒன்வேர்டில் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்குலாம் ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா, இந்த 20 ஒன்வேர்டுக்கு உங்களால் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒன்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா புக் பேக் ஒன்வேர்ட்ஸ் கேட்குறாங்க. 18 ஒன்வேர்டு இல்லை 17 ஒன்வேர்டு வந்து நமக்கு புக் பேக் ஒன்வேர்டு தான் வரப்போகுது. என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை சஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. சரியா? அதனால் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்வேர்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக ஆன்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை எப்படி சஃபில் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் 20/20 ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம 20/20 ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும். சரியா? அதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கணக்கியலின் ஏதேனும் 2 பணிகளை கூறுக. நம்ம சேனல்லே தியரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டோம். அதுலேருந்து தான் நிறையா வந்து கேட்டிருப்பாங்க, பார்த்துங்க. கணக்கேடுகள் பராமரிப்பை வரையறு. சரியா? டிஃபைன் புக் கீப்பிங். அதுக்கப்புறம் ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, வாட் ஆர் தி சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். சரியா? அதுக்கப்புறம் எடுத்தெழுதல் என்றால் என்ன, தனிப்பத்தி ரொக்க ஏட்டின் படிவம் தருக. கீழ்காணும் தகவலிலிருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாபார கணக்கை தயாரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த சம் கேட்டால் உங்களால் எழுத முடியுமா அப்படிங்கிறத பார்த்துங்க. 27வது கொஸ்டின் வந்து குறிமுறை என்றால் என்ன, வாட் இஸ் கோடிங். சரியா? 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சரிக்கட்டுதலுக்கு தேவையான சரிக்கட்டு பதிவுகள் தருவோம், அதாவது அட்ஜஸ்டிங் என்ட்ரி. சரியா? 29வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது சரிக்கட்டு பட்டியலை தயார் செய்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ரமேஷ் ரொக்கம் அதாவது 3 லட்சம் சரக்கிரிப்பு. சரியா? அப்படின்னு சொல்லி கொடுத்து 80,000 மற்றும் அரைக்கலன் 27,000 ஆகியவற்றுடன் 2018 மார்ச் 1 தொழில் தொடங்கினார். குறிப்பேடு பதிவு தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பின்வரும் நடவடிக்கைகளை கணக்கியல் சமன்பாட்டின்படி பதிவு செய்க. ஸோ தி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தியரி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். பயன் தீரும் சொத்துக்கள் என்றால் 2 எடுத்துக்காட்டுகள் தருக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகை மற்றும் தேய்மான விகிதத்தை கணக்கிடுங்க. சரியா? ஃபைன் தி அமௌண்ட் ஆஃப் தி ரேட், அதாவது டிஸ்பர்ஷன் அண்ட் அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் முதலின வரவு மற்றும் வருவாயின வரவு வேறுபடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ரிசிப்ட்டுக்கும் ரெவன்யூ ரிசிப்ட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் சில்லறை ரொக்க ஏடு அதாவது பராமரித்தால் உண்டாகும் நன்மைகளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 36வது கொஸ்டின் வந்து கீழ்கண்ட பிழைகளை திருத்தவோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. 37வது கொஸ்டின் கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? 38வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் நடவடிக்கையிலிருந்து 2018 ஜனவரி மாதத்திற்கான ரொக்க கணக்கினை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 39வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் நடவடிக்கையை எந்த துணை ஏட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இது வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. சரியா? சரி கட்டுதல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டினே நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். 5 மார்க் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது இருப்பு நிலை குறிப்பை தயாரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. ஏ கொஸ்டின். அதுக்கப்புறம் இருப்பாய்வை தயாரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பி கொஸ்டின். இதை தெளிவாக பார்த்துங்க. அதாவது ஏ கொஸ்டின் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தயாரிக்கணும். அது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான், புக் பேக் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரிப்பேர் தி ட்ரேல் பேலன்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் பேலன்ஸ் ஆஃப் தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான். சரி, 42வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குறிப்பேடுகளில் பதிவு செய்கன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதனால் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். சரியா? அதுக்கப்புறம் வங்கி சரிகட்டும் பட்டியலை தயார் செய்க அப்படின்னு சொல்லி பி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது ஹூ இஸ் டீலிங் இன் டெக்ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் தி ஜேர்னல்
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி அதாவது கமலேட் ட்ரேடர்ஸ் ப்ரிப்பேர் எ பேங்க் ரிகக்னேஷன் சரியா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 43வது கொஸ்டின் வந்து பின்வரும் தகவலிலிருந்து முன்பண மீட்பு முறை அதாவது பாகுபடுத்தப்பட்ட சில்லறை ரொக்க ஏட்டை தயார் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட பிழைகள் இருப்பாய்வு தயாரிக்கும் பொழுது கண்டறியப்பட்டன, அவற்றை திருத்தம் செய்யவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து அதாவது தேய்மானம் கணக்கிடுதலில் நேர்கோட்டு முறை மற்றும் குறைந்து செல் மதிப்பு முறைக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தருக தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பின்வரும் நடவடிக்கைகளை கொண்டு சரியா அதாவது சந்தோஷ் ஆடையகத்தின் கொள்முதல் ஏடு மற்றும் விற்பனை ஏடு தயார் செய்யன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அண்ட் ரைட் டவுன் தி வேல்யூ மெத்தட் ஆஃப் ப்ரொவைடிங் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ப்ரிப்பேர் தி பர்ச்சேஸ் புக்கு சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45வது கொஸ்டின் குறிப்பேடு மற்றும் பேரேடுகளை வேறுபடுத்துக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெஜர் சரியா. அதுக்கப்புறம் பி கொஸ்டினும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், வாராக்கடன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 46வது கொஸ்டின் வந்து குறிப்பேட்டில் பதிவுகளை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வருமாயின அதாவது முதலின மற்றும் வருமான இனத்தை வகைப்படுத்தவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கிளாஸிஃபை தி 2 ஐட்டம்ஸ் இன்டு கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. 47வது கொஸ்டின் கடைசி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் விவரங்களிலிருந்து ஆனந்த் என்பவரின் கணக்கை தயாரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பாருங்கள். அதுக்கப்புறம் கணக்கியலின் முக்கியத்துவத்தினை விரிவாக விவரிக்கவும் சரியா. ஏதேனும் 5 எழுதுனா போதும். டிஸ்கஸ் தி இன் டீட்டெயில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ரொம்ப ரொம்ப 3 தியரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க 5 மார்க்லே. அதனால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்தால் நீங்கள் சென்டம் எடுத்துருவீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.